ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெல்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா ஏதாவது இருந்தால் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதில் ஒரு 5லேருந்து ஒரு 10 புதினா இலை, ஃப்ரெஷ்ஷான இலையாக இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துங்க சொல்லுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் சிம்மிலே வச்சு. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுடலாம். இந்த தயிரோடு சேர்த்து மசாலாலாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு 4லேருந்து 5 சப்பாத்தி எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி அடியிலேருந்து மசாலாவெல்லாம் எடுத்து மேலே நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டோன்னா மசாலாலாம் சப்பாத்தியில் இறங்கிடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குருமா வைக்கிற டயத்தில் இது மாதிரி அர்ஜென்ட்டுக்கு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் அடிக்கடி கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.